மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அது 2 வீக்ஸ் ஒன்ஸ் நம்ம போடலாம். இப்போ நம்ம ஃபிஷ்ஷஸ் பார்த்திங்கன்னா எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. இவங்க தான் ரெட் ஹேர் கோய் ஃபிஷ்ஷுங்க. ஸோ ரெட் ஹேர் கோய் ஃபிஷ்ஷஸ் யாருக்கும் பிடிக்காதவங்க சான்ஸே இருக்க மாட்டாங்க. அதுவும் ஃபிஷ் லவர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெட் ஹேர் கோய் கண்டிப்பாக ஒரு டைமாச்சும் ட்ரை பண்ணணும் ஆசை இருக்குங்க. ஏன்னா இது வந்து காஸ்ட் வைஸ் கொஞ்சம் ஜாஸ்தி தான். மற்ற கப்பி ஃபிஷ்ஷஸ் கூட கம்பேர் பண்ணோம்னா இதனோட மார்க்கெட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே ஹை லெவலில் தான் இருக்கும். ஸோ நான் வாங்கியிருக்கேன். ஸோ வாங்கி இந்த டெம்பரேச்சர் செட் ஆகணும் இல்லைங்களா? ஸோ அதுக்காக வந்து நான் தண்ணியில் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா எல்லோ மொசைக், ஸோ அது ஒரு பேர் வந்து எனக்கு ஃப்ரீயாக கொடுத்துருந்தாரு. ஸோ அவர்கிட்ட கேட்டு எனக்கு இது ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுங்கன்னு சொல்லி வாங்கினேன். ஸோ இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாப்பாஸ் ப்ளூ, ஸோ அதுவுமே வந்து வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து டெம்பரேச்சர் இது செட் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 1/2 அன் ஹவர் ஆச்சும். ஸோ இந்த கவரை வந்து நம்ம அதை போட்டுடணும். போட்டு ஓரளவுக்கு டெம்பரேச்சர் செட் ஆனதுக்கப்புறம் நம்ம விட்டோம்னா வச்சுக்கோங்களேன், சும்மா சூப்பராக இருப்பாங்க. அதுவும் இந்த ரெட் ஹேர் கோயிலாம் சொல்லவே வேணாங்க. பார்க்கறதுக்கு நல்லா மருதாணி நம்ம வச்சு கையில் எடுத்து வச்சு பார்த்தோம்னா எவ்வளோ அழகாக இருக்கும்.